வணக்கம். மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் என்பவர் கடந்த நவம்பர் மாதம் மயிலாடுதுறை பணியாற்றி வருகிறார். இவர் பொறுப்பேற்ற முதல் சட்டவிரோதமாக சாராய மது கடத்தல் மற்றும் மது விற்பவர்கள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அனுமதியின்றி செயல்பட்ட டாஸ்மாக் பார்களையும் சீல் வைத்துள்ளார். மேலும் 1600க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் 700 பேரை சிறை நடத்தியிருக்கிறார். சிறப்பாக பணியாற்றிய டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு 4 சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் தற்போது பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. காலையில பல்வேறு ஊடகங்களிலும் செய்தியானது வெளியானது. இதனை அடுத்து அவர்களுடைய வாகனங்கள் பறிக்கப்படவில்லை என்றும் உண்மைக்கு புறமான செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து செய்தி குறிப்பு ஒன்று வெளிவந்தது. அதனை அடுத்து தற்போது மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர் சந்தித்துள்ளார். அதில் அவர் கூறுவது என்னவென்றால், இங்கு நடப்பது அனைத்துமே போலியானது. காலையில் நான் நடந்து வந்தது உண்மை. அது மட்டுமல்லாமல் உண்மைக்கு புறம்பாகவே தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மற்றும் மாவட்ட காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தரும் உடனடியாக இருக்கின்றனர். நான் கையூட்டு வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் பொறுப்பாக செயல்பட்டு வருவது பிடிக்கவில்லை. ஆகையால் என்னை பணியிட மாற்றம் செய்தாலும் பரவாயில்லை. உண்மைக்கு புறம்பான தகவலாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை சஸ்பெண்ட் செய்தாலும் பரவாயில்லை என்றும் உண்மையான தமிழக முதல்வர் கணக்கில் கொண்டு புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது பேட்டி அளித்துள்ளார். செல்லப்பா அவர் பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தாலும் கூட என்ன பிரச்சனை வரும் என்றே தெரிந்துதான் பேசுகிறேன், எனக்கு உயிர் முக்கியம், டார்ச்சர் டு த கோர் அப்படின்லாம் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டதா? ஆமா, அந்த அளவுக்கு அவருக்கு பிரஷர் கொடுக்கப்படாது. அவர் இது போல பேசியிருக்காரு. அவர் காவல்துறை சார்பாக விரலை காட்டி வளைந்து கொடுத்து செல்லுங்கள், இல்லை என்றால் விரலை உணர்த்தி விடுவார்கள் என்றும் கூட அவர்களை அவரிடம் கூறியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எதற்கும் சுந்தரேசன் டிஎஸ்பி, நான் நேர்மையாக தான் பணியாற்றுவேன் போவேன், எனக்கு இது வரைக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும், எனக்கு உங்களுக்கு என்னோட உயிர் தேவையில்லை, என்னோட குடும்பத்திற்கு என்னோட உயிர் தேவை என்றும் கூறியிருக்கிறார். இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும், நிக்க கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார். செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார், நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு சார், 7 வருஷம் இருக்குதுங்க, வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார். அரசாங்கமும் என்ன 3 விதத்துல விசாரிப்பாங்க, விஜிலன்ஸ், எஸ்பிசிஐடி, சிபிசிஐடியில 3 இடத்துல விசாரிப்பாங்க. அதிகாரிகளை விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. எல்லாத்திலையும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவன விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது மார்ச் மாசம் எனக்கு 15ஆம் தேதி வந்தவன மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க, இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி, அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி, நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன். விஆர்எஸ்ஏ கொடுக்க போனேன் நான். அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்ன டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் விஆர்எஸ்ல போய் வாங்கணும், பென்ஷன் வாங்கணும், பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது, நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர். அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி எட், எஸ்பி, இந்த 3 பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸ் ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசல. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do provoking us. They are making provoking
and it leads to this. இதனால தான் நான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை, வேற வழி இல்லை சார். அதனால ஆனரபிள் சிஎம் அவங்களை வந்து மன்றாடி வேண்டிக்கிற, தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்ன ஆச்சு. சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்த, தவறான உத்தரவு கொடுத்ததால தான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணது தவறு, போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்றதுனால தான். இதே எஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கிட்டு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரிச்சா தெரியும். நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்றேன். ஆனா விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு, கண்டிக்கத்தக்கது. அதனால உண்மையை உங்ககிட்ட விட்டுறேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. தேங்க்யூ.